2025 ஜூன் மாதம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று மத்திய கிழக்கின் அமைதி தகர்க்கப்பட்டது. இஸ்ரேல் தனது நீண்டகால எதிரியான ஈரானுக்கு இராணுவ நடவடிக்கை தொடங்கியது. இது ஒரு சிறிய இலக்கு வைக்கப்பட்ட தாக்குதல் அல்ல, மாறாக பல நாட்களாக தொடரும் ஒரு பெரிய அளவிலான தொடர்ச்சியான தாக்குதல். ஈரானிய பகுதிக்குள் ஆழமாக நடத்தப்பட்ட தொடர்ச்சியான தாக்குதல்களை பற்றிய செய்திகள் வந்துட்டிருக்க உலகம் ஊற்று நோக்கியது. இராணுவ தளபதி சயல் ஜமீர் உட்பட இஸ்ரேலிய இராணுவ தலைவர்கள் இந்த நடவடிக்கையை ஒரு வரலாற்று மற்றும் அவசியமான செயல் என விவரித்தனர். தங்கள் நாட்டின் இருப்புக்கு நீண்ட காலமாகவே அச்சுறுத்தலா இருந்ததற்கு ஒரு குறிப்பிட்ட அடியை கொடுப்பதே இதன் நோக்கம் என அவர்கள் கூறினர். இந்த நடவடிக்கையின் அளவும் நோக்கமும் ஆரம்பத்திலிருந்தே தெளிவாக இருந்தன. இது பிராந்திய வரலாற்றில் ஒரு புதிய மற்றும் ஆபத்தான அத்தியாயத்தை குறிக்கிறது. இந்த துணிச்சலான இஸ்ரேலிய தாக்குதலின் நோக்கம் மிகவும் குறிப்பிட்டதாக இருந்தது. இஸ்ரேலிய அதிகாரிகள் தங்கள் நோக்கம் ஈரானிய அரசாங்கத்தை கவிழ்ப்பது அல்லது ஆட்சி மாற்றத்தை தொடங்குவது அல்ல என்பதை தெளிவுபடுத்தியுள்ளனர். மாறாக ஈரானின் அணுசக்தி திட்டத்தை அகற்றுவதும் அதன் பாலிஸ்டிக் ஏவுகணை திறன்களை பலவீனப்படுத்துவதும் தான் முக்கிய நோக்கம். பல ஆண்டுகளாக இஸ்ரேல் அணு ஆயுதம் கொண்ட ஈரானின் ஆபத்துகள் குறித்து சர்வதேச சமூகத்துக்கு எச்சரித்து வருகிறது. இந்த நடவடிக்கை அந்த அச்சங்களின் ஊச்சக்கமாக தெரிகிறது. இந்த தாக்குதல்கள் ஈரானின் இராணுவ பலத்தின் முக்கிய சூறுகளை அகற்றவும் மத்திய கிழக்கு மதற்கும் அதுக்கு அப்பால் அதன் மூலோபாய லட்சியங்களுக்கு அடிப்படையாக இருக்கும் உள்கட்டமைப்பை குறிவைக்கவும் வடிவமைக்கப்பட்டன. இராணுவ சொத்துக்களை குறிவைப்பதற்கும் அரசாங்கத்தையே குறிவைப்பதற்கும் இடையிலா இந்த வேறுபாடு இவ்வளவு பெரிய மோதலில் ஒரு மெல்லிய கோடுதான். இலக்குகளின் பட்டியல் விரிவானதாக இருந்தது. இது இஸ்ரேலிய உளவுத்துறையின் ஆழத்தையும் அவர்களின் இராணுவ திட்டமில்லின் பரவலையும் காட்டுகிறது. இந்த தாக்குதல்கள் ஒரு பகுதிக்குள் மட்டும் அல்லாமல் நாடு முழுவதும் பரவி தலைநகர் தெஹ்ரானையும் அடைந்தன. அமைதியான நோக்கங்களுக்காக மட்டுமே என்ன ஈரான் வலியுறுத்தும் முக்கிய அணுசக்தி வசதிகள் தாக்கப்பட்டன. இவற்றுடன் பாலிஸ்டிக் ஏவுகணை உற்பத்தி தளங்கள் மற்றும் ஏவுதளங்கள் தாக்கப்பட்டன. நீண்ட தூர ஆயுதங்களால் பதிலடி கொடுக்கும் ஈரானின் திறனை முடக்குவதே இதன் நோக்கம். மேலும் இந்த தாக்குதல்கள் முக்கியமான இராணுவ கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையங்களை குறிவைச்சு ஆயுதப்படைகளின் தலைமையை சீர்குலைப்பதை நோக்கமாக கொண்டிருந்தன. முக்கிய எண்ணெய் மற்றும் எரிபொருளும் சேதமடைந்தது. இது ஈரானை பொருளாதார ரீதியாக காயப்படுத்தவும் அதன் இராணுவம் மற்றும் பிராந்திய ஆதரவாளர்களுக்கு நிதியளிக்கும் திறனை கட்டுப்படுத்தவும் வடிவமைக்கப்பட்ட ஒரு நடவடிக்கை. இந்த நடவடிக்கை மேம்பட்ட விமானங்கள் மற்றும் அதிநவீன ஏவுகணை அமைப்புகளின் கலவையுடன் செயல்படுத்தப்பட்டது. இது இராணுவ பலத்தின் குறிப்பிடத்தக்க காட்சியாகும். மின்னணு போர் விமானங்களின் ஆதரவுடன் போர் விமானங்கள் ஈரானிய வான்வெளியில் நுழைந்து தங்கள் இலக்குகளை துல்லியமாக தாக்கியதா தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவ்வளவு பரவலான மற்றும் ஒரே நேரத்தில் தாக்குதல் ஒருங்கிணைப்பது மிகவும் சிக்கலானது. இது பலவர தயாரிப்புகளை எடுத்துக்காட்டுகிறது. இஸ்ரேலின் தலைமை இதை ஒரு தீர்க்கமான தருணம் என அழைச்சுள்ளது. இது பலதா பிராந்தியத்தில் மூலோபாய சமநிலையை மீட்டெடுக்கும் ஒரு முயற்சி. உடனடி விளைவுடன் உலகம் போராடும் வேளையில் இந்த முன்னோடியிலா இராணுவ நடவடிக்கையின் முழு தாக்கம் இப்பதான் தெரிய ஆரம்பிக்குது. அடுத்து என்ன நடக்கும் என் நட்பு நாடுகளும் எதிரிகளும் யோசிக்க வைக்குது. இந்த மோதலின் விலை பேரழிவுகரமா மிக அதிகமாக இருந்தது, குறிப்பாக ஈரானிய மக்களுக்கு. ஆரம்ப அறிக்கைகளின்படி இஸ்ரேலிய தாக்குதல்களால் கணிசமான எண்ணிக்கையிலான உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன. ஜூன் 15ஆம் தேதி நிலவரப்படி 240க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாகவும் 1200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் மதிப்பிடப்பட்டது. துரதிருஷ்டவசமா இந்த மோதலில் சிக்கியவரில் பெரும்பானோர் பொதுமக்கள் ஆவர். மிகவும் மனதை உலுக்கும் சம்பவங்களில் ஒன்று தெஹ்ரானில் நடந்தது. அங்கு ஒரு 14 மாடி குடியிருப்பு கட்டிடத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 6 பேர் உயிரிழந்தனர். அவர்களில் பாதி பேர் குழந்தைகள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புள்ளி விவரங்கள் மனித இழப்பின் ஒரு கொடூரமான சித்திரத்தை வரைகின்றன. அங்கு நாடுகளின் வியூக இலக்குகள் சாதாரண குடும்பங்களின் உயிர்களை கொண்டு ஈடு செய்யப்படுகின்றன.
பொதுமக்கள் உயிரிழப்புகளை தவிர இந்த தாக்குதல்கள் ஈரானின் இராணுவ மற்றும் உளவுத்துறை தலைமைக்கு பெரும் அடியாக அமைந்துள்ளன. மிகவும் வெற்றிகரமான உளவுத்துறை நடவடிக்கையாக தோன்றியதில் இஸ்ரேல் இஸ்லாமிய புரட்சிகர் காவலர் படை IRGC உயிர்கட்டளையின் கணிசமான பகுதியை அழித்தது. உறுதிப்படுத்தப்பட்ட உயிரிழப்புகளில் IRGCயின் சக்தி வாய்ந்த உளவுத்துறை அமைப்பின் தலைவரான முகமது காசிமி உட்பட மிக உயர்ந்த அதிகாரிகள் அடங்குவர். அதே தாக்குதலில் அவரது துணைவரும் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. ஜெனரல்கள் ஹசன் மோகேக் மற்றும் மொச்சென் பாகேரி போன்ற பெயர் மூத்த தலைவர்களின் இழப்பு ஒரு முக்கியமான நேரத்தில் ஒரு தலைமை வெற்றிடத்தை உருவாக்கியுள்ளது. இது ஈரானின் பதிலடி நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கும் மற்றும் அதன் படைகளுக்கு திறம்பட கட்டளையிடும் திறனை கடுமையாக சீங்குலைத்துள்ளது. ஈரானின் இராணுவ கட்டளையின் மீதான தாக்கம் தெளிவாக இருந்தாலும் அதன் அணுசக்தி திட்டத்துக்கு ஏற்பட்ட சேதத்தின் சரியான அளவு தீவிரங்களுக்கும் தகவல் போர் என்று மட்டுமே விவரிக்கப்படக்கூடிய ஒரு விஷயத்துக்கு முற்பட்டது. இஸ்ரேல் தனது ஆரம்ப தாக்குதல்களில் முக்கிய அணுசக்தி தளங்களை வெற்றிகரமாக சேதப்படுத்தியதாக சொல்கிறது. இதுக்கு பதிலளிக்கும் விதமாக ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராச்சி இந்த வசதிகள் உண்மையில் குறிவைக்கப்பட்டதாக உறுதிப்படுத்தினார். இத்தகைய தளங்களை இராணுவ நடவடிக்கையில் இருந்து பாதுகாக்கும் சர்வதேச சட்டத்தை மீறியதா இந்த தாக்குதல்களை கண்டித்தார். இருப்பினும் எந்தெந்த வசதிகள் தாக்கப்பட்டன், அவை எவ்வளவு மோசமாக சேதமடைந்தன் என்பது பற்றிய துல்லியமான விவரங்கள் இன்னும் பொதுவில் இல்லை. பிரான் சர்வதேச அணுசக்தி முகமையுடன் அவசர கூட்டத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளது நிலைமையை மதிப்பிடுவதற்கு. ஆனால் இப்போதைக்கு இரு தரப்பினரும் வியூக ஆதாயத்துக்காக கதையை கட்டுப்படுத்துகின்றனர். சுவாரஸ்யமாக இராணுவ தலைவர்களின் உறுதிப்படுத்தப்பட்ட உயிரிழப்புகளுக்கு மத்தியில் எந்த அணு விஞ்ஞானிகளும் தாக்குதல்களை கொல்லப்பட்டதாவோ அல்லது காயமடைந்ததாவோ குறிப்பிட்டு கூறப்படவில்லை. இது தாக்குதல்கள் அணுசக்தி திட்டத்திற்கு பின்னா உள்ள மனித நிபுணத்துவத்தை பாதிக உள்கட்டமைப்பு மற்றும் இராணுவ கட்டமைப்பு ஆகியவற்றில் அதிகவனம் செலுத்தியிருக்கலாம் என்பதை குறிக்கிறது. விஞ்ஞானிகளை இலக்காட்டு கொல்லப்படுவதை தொடர்ந்து வரும் சர்வதேச கண்டனத்தை தவிர்க்க இஸ்ரேல் முயன்றிருக்கலாம். ஐநோசூட வசதிகளுக்கு ஏற்பட்ட சேதம் இராணுவ தலைமையின் சிதைவுடன் இணைந்து ஈரானின் நீண்டகால வியூ இலக்குகளுக்கு ஒரு பெரும் பின்னடைவை பிரதிபலிக்குது. இரான் மற்றும் அணுசக்தி பாதை எதிர்காலத்தில் ஃபண்டமெண்டலி மாக். இந்த மோதலில் இருந்து எழும் ஒரு முக்கிய கேள்வி என்னவென்னா, இஸ்ரேலின் தாக்குதலுக்கு எதிராக ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஏன் பெரும்பாலும் பயனற்றதா இருந்தன என்பதாம். சேதத்தின் அளவு மற்றும் அதிக எண்ணிக்கையிலா வெற்றிகரமான தாக்குதல்கள் நாட்டின் மிக முக்கியமான இடங்களை பாதுகாப்பதில் ஒரு குறிப்பிடத்தக்க தோல்வியை காட்டுது. ஒரு பெரிய மற்றும் மாறுபட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகளை வைத்திருந்த போதிலும் இஸ்ரேலிய ஜெட் விமானங்கள் மற்றும் ஏவுகணைகள் தங்க இலக்குகளை அடைவதை தடுக்க ஈரான் தவறிவிட்டது. இந்த தோல்வி இஸ்ரேலிய இராணுவத்தின் தாக்குதல் திறன்களுக்கும் ஈரானின் தற்காப்பு திறன்களுக்கும் இடையே ஒரு பெரிய இடைவெளியை காட்டுது. ஒரு பெரிய இராணுவத்தை வைச்சிருப்பது தொழில்நுட்ப ரீதியாக மேம்பட்டு மற்றும் நன்கு தயாரான எதிரிக்கு எதிராக எப்போதும் பயனுள்ள பாதுகாப்பாக இருக்காது என்பதை இந்த தாக்குதல்கள் நிரூபித்துள்ளன. இந்த தற்காப்பு தோல்விக்கு முக்கிய காரணம் இஸ்ரேல் கொண்டுள்ள தரமான மற்றும் அளவு கடந்த இராணுவ பலம்தான். இஸ்ரேலின் விமானப்படை அமெரிக்க மற்றோப்பிய நாடுகளின் நவீனாயுத அமைப்புகளுடன், அதாவது ஸ்டெல்த் போர் விமானங்கள், எதிரி ரேடாரை ஜாம் செய்யவும் ஏமாற்றவும் வடிவமைக்கப்பட்ட அதிநவீன மின்னணு போர் தொழில்நுட்பம் போன்றவுடன் ஆயுதம் ஏந்தியுள்ளது. இதுக்கு மாறாக ஈரானின் இராணுவம் பல தசாப்தங்களா கடுமையான சர்வதேச பொருளாதார தடைகள் மற்றும் கடுமையான ஆயுத தடையால் பாதிக்கப்பட்டுள்ளது. இது ஈரானை உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஆயுத அமைப்புகளை அதிக நம்பியிருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாக்கியது. இந்த உள்நாட்டு அமைப்புகளில் சில திறமையானவை என்றாலும் இஸ்ரேல் பயன்படுத்தும் அதிநவீன தொழில்நுட்பத்தை பல தலைமுறைகள் பின்தங்கியிருப்பதாக கருதப்படுகிறது. இது போர்க்களத்தில் ஒரு அடிப்படை பொருத்தமற்ற தன்மையை உருவாக்குறது. தடை ஈரானின் நவீன வன்பொருளுக்கான அணுகலை கட்டுப்படுத்தியது மட்டுமில்லாமல் அதன் பொருள் அமைப்புகளை பராமரிக்கும் மற்றும் மேம்படுத்தும் திறனையும் கட்டுப்படுத்தியுள்ளது.
பழைய வெளிநாட்டு உபகரணங்களுக்கான உதிரி பாகங்கள் கிடைப்பது அரிதாக உள்ளது. மேலும் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்குவது ஒரு மெதுவான மற்றும் விலையுயர்ந்த செயல்முறையாகும். இது ஈரானின் பாதுகாப்பு வலையமைப்பை சாத்தியமான பலவீனங்கள் மற்றும் மறைக்கப்பட்ட இடங்களுடன் விட்டுவிட்டது. இஸ்ரேலிய உளவுத்துறை பல ஆண்டுகளாக இவரை அடையாளம் பயன்படுத்த திட்டமிட்டிருக்கும். இஸ்ரேலிய நடவடிக்கை இந்த வலையமைப்பை ஒருங்கிணைந்த வழிகளில் முறியடிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கலாம். ஸ்டெல்த், வேகம் மற்றும் உள்வரும் அச்சுறுத்தல்களின் பெரும் அளவு ஈரானின் பாதுகாவலர்கள் ஒவ்வொரு இலக்கையும் திறம்பட கண்காணிக்கவும் இடைமறிக்கவும் முடியாதபடி செய்தது. அதன் பாதுகாப்புகள் போராடிய போதிலும் ஈரானுக்கு அதன் சொந்த தாக்குதல் சக்தி இல்லாமல் இல்லை என்பதை இது காட்டுது. பதிலடியா டெல் அவீவ் மற்றும் ஹைப்பா போன்ற முக்கிய இஸ்ரேலிய நகரங்கள் மீது ஏவுகணை தாக்குதல்களை தொடுத்துள்ளது. இஸ்ரேலின் புகழ்பெற்ற அயரன் டோம் பாதுகாப்பு அமைப்பை இது சோதித்துள்ளது. ஹஜ், காசம் போன்ற ஈரானின் சில மேம்பட்ட ஏவுகணைகள் இஸ்ரேலிய பாதுகாப்புகளை தாண்டி சேதங்களையும் உயிரிழப்புகளையும் ஏற்படுத்தியுள்ளதா தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது ஒரு மூலோபாய யதார்த்தத்தை நிரூபிக்கிறது. ஒரு சிறந்த இராணுவ சக்திக்கு எதிராக ஈரான் தனது சொந்த வான்வெளியை பாதுகாக்க போராடலாம், ஆனால் அதன் பெரிய மற்றும் மாறுபட்ட ஏவுகணை திட்டம் இன்னும் அதன் எதிரிகளுக்கு குறிப்பிட்ட வழியை ஏற்படுத்தவும் பதிலடி கொடுக்கவும் ஒரு சக்தி வாய்ந்த வழிமுறையை வழங்குது. இதன் மூலம் ஒருத்தருக்கும் அதிக செலவு வைக்கும் என்பதை உறுதிப்படுத்துது. இஸ்ரேலின் தாக்குதலின் உடனடி விளைவுகள் ஈரானுக்கு மிகவும் கடுமையாக இருந்தன. முக்கிய இராணுவ தலைவர்களின் இழப்பால் அந்த நாடு அதிர்ச்சியில் உள்ளது. அதன் முக்கிய உள்கட்டமைப்புக்கு குறிப்பிட்ட சேதம் மற்றும் உயர்ந்து வரும் பொதுமக்கள் இறப்பு எண்ணிக்கை. இந்த தாக்குதல்கள் அதன் தேசிய பாதுகாப்பில் உள்ள பலவீனங்களை வெளிப்படுத்தியது மட்டுமல்லாமல் அதன் பெருமைக்கும் கதரத்துக்கும் ஒரு பெரிய அடியையும் கொடுத்துள்ளன. உள்நாட்டில் அரசாங்கம் இப்போது பொதுமக்களின் கோபத்தை சமாளிக்கும் சவாலை எதிர்கொள்ளுது மற்றும் வெளி உலகிற்கு வலிமையின் பிம்பத்தை வெளிப்படுத்தும் அதே வேளையில் ஸ்திரத்தன்மை பேணுவது. வெளிநாட்டில் ஈரான் சர்வதேச ஆதரவை திரட்ட முயற்சிக்கிறது. சக்கிய நாடுகள் சபை மற்றும் IAEA தாக்குதல்களை கண்டித்து பாதுகாப்பு கவுன்சில் அமெரிக்காவின் வீட்டோ காரணமாக அதன் இராஜதந்திர முயற்சிகள் தடைப்பட்டுள்ளன. இஸ்ரேலுக்கு இந்த நடவடிக்கை ஒரு மூலோபாய வெற்றியா சித்தரிக்கப்படுது. ஈரானின் அணுசக்தி மற்றும் ஏவுகணை திறன்களை குறைப்பதன் மூலம் அது ஒரு பெரிய குறுகிய கால இராணுவ நோக்கத்தை அடைந்துள்ளது. இருப்பினும் இந்த வெற்றி மிகப்பெரிய அபாயங்களோடு வருது. இந்த நடவடிக்கை ஈரானிய பதிலடியை தூண்டியுள்ளது, போரை நேரடியாக இஸ்ரேலிய நகரங்களுக்கு கொண்டு வந்துள்ளது மற்றும் அதன் மக்களை குண்டு புகலிடங்களுக்குள் தள்ளியுள்ளது. இஸ்ரேல் இப்போது உயர் எச்சரிக்கையில் உள்ளது. அதன் சொந்த மேம்பட்ட பாதுகாப்பு அமைப்புகளை நம்பியுள்ளது மற்றும் உள்வரும் தாக்குதல்களை இடைமறிக்க அமெரிக்கா போன்ற நட்பு நாடுகளின் உதவி. இந்த நாடு அதன் இராணுவ மேன்மையை நிரூபித்துள்ளது, ஆனால் அது ஒரு தொடர்ச்சியான பதற்றத்தையும் தூண்டியுள்ளது. கணிக்க முடியா மற்றும் எதிரியுடன் foreseeable future-க்கான அதன் சொந்த பாதுகாப்பை ஒரு ஆபத்தான நிலையில் வைத்துள்ளது. இந்த மோதல் ஒரு பெரிய பிராந்திய போராக மாற்றுகிறது, உலகளாவிய ஸ்திரத்தன்மைக்கு பேரழிவு தரும் விளைவுகளுடன். ஹோர்முஸ் ஜலசந்தியை மூடுவதாக ஈரான் அச்சுறுத்தியுள்ளது, உலகின் விநியோகத்துக்கான ஒரு முக்கிய தமனி. இந்த அச்சுறுத்தல் செயல்படுத்தப்பட்டால் இது உலகளாவிய எண்ணெய் விலைகளை வீட்டுக்கு முதல் அதிகரிக்க செய்யலாம், உலகளாவிய பொருளாதார நெருக்கடியை தூண்டும். அமெரிக்கா தாக்குதல் நடவடிக்கைகளில் நேரடியாக ஈடுபடவில்லை என்று கூறியிருந்தாலும் இஸ்ரேலுக்கு தற்காப்பு உதவிகளை வழங்குகிறது மற்றும் அமெரிக்க நலன்களை குறிவைக்க வேண்டாம் என்று ஈரானுக்கு எச்சரித்துள்ளது. இது அமெரிக்காவை ஒரு இக்கட்டான நிலையில் வைக்கிறது. அதன் நட்பு நாட்டை ஆதரிக்க முயற்சிக்குது, அதே நேரத்தில் நேரடி மோதலை இழுக்கப்படுவதற்கு இது முழு மத்திய கிழக்குக்கும் பேரழிவு தரும் விளைவுகளை ஏற்படுத்தும். எதிர்காலத்தை பார்க்கும்போது முன்னோக்கிய பாதை நிச்சயமற்றது. G7 உச்சி மாநாட்டில் இந்த நெருக்கடி குறித்து விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது, ஆனால் இராஜதந்திர தீர்வுகள் தொலைவில் இருப்பதா தெரிகிறது. நடந்து கொண்டிருக்கும் இராணுவ பரிமாற்றங்களுக்கு மத்தியில் ஈரான் தனது தரங்களை மீண்டும் கட்டியெழுப்பவும் பழிவாங்கவும் செய்துள்ளது.
இந்த மோதல் இன்னும் முடிவடையவில்லை என்பது இதுகிறது. இஸ்ரேல் தனது தாக்குதல் ஒரு குறிப்பிட்ட வரம்பை கடந்து இப்போது அதன் நடவடிக்கைகளின் நீண்டகால விளைவுகளை வழிநடத்த வேண்டும். ஜூன் 2025 நிகழ்வுகள் மத்திய கிழக்கின் பாதுகாப்பு வரைபடத்தை மீண்டும் வரைந்துள்ளன. ஒரு ஆழமான நிலையற சூழ்நிலையை விட்டுச் சென்றுள்ளது. எந்தவொரு தவறான கணக்கீடும் ஒரு பெரிய மற்றும் அழிவுகரமான மோதலுக்கு வழிவகுக்கும், உலகளாவிய சக்திகளை இழுத்துச் செல்லும் மற்றும் மில்லியன் கணக்கான வாலி பாதிக்க